நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம். பருத்தி விவசாயிகள் அனைவரும் பாருங்கள், பருத்தி விவசாயம் பண்ணாதவங்களும் பாருங்கள். பருத்தியில் ஓரளவுக்கு லாபம் நல்லா கிடைக்கும். ஏன்னா மகசூல் நல்லா கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு பருத்தியை நீங்களே லைவாக பார்க்குறீங்க. இதுதான் பருத்தி செடி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல்லு நிறையா இருக்குது. பாருங்கள், புல்லை பாருங்கள், எக்கச்சக்கமான புல்லு அதிகமாக இருக்குது. பருத்தி எப்படி வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஒரு செடிக்கு எத்தனை வெடிப்பு வெடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு எத்தனை காய் வெடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு செடிக்கு 7 சொலை 8 சொலை 10 சொலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எத்தனை எண்ணிக்கைங்க செடியோட. இதான் ஒரு செடி, இதான் ஒரு செடி பாருங்கள் எத்தனை இது வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். பூரா வெடிச்சிருக்கு தெரியுங்களா? இதில் பருத்தியில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பருத்தி விவசாயம் பண்ணுறவங்க நல்லா பண்ணுங்கள். பருத்தி விவசாயம் எப்படி பண்ணணும், எப்படி எந்த முறைப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலைன்னா கேளுங்க. இப்போ பாருங்கள், இது நான் எடுத்துட்டேன். இப்போ தான் நான் பருத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோதான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்க பாருங்கள். இதிலேருந்து இந்த பக்கம் பூராமே எடுக்காமல் கிடக்கு. இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு பருத்தி எடுத்துருக்கிறேன்றதை பாருங்கள். பருத்தி எப்படி இருக்கிறதுன்றதும் பாருங்கள். இப்போ பாருங்கள், பருத்தி தெரியுங்களா? அதான் பருத்தி. இப்போ இது எடுத்துகிட்டு போட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அந்த பருத்தி நல்லா மகசூல் தந்திருக்கு. இன்னும் நான் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தேன் அப்படின்னா பருத்தி இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் பருத்தி நல்லா இது செடி வளர்ச்சி இல்லை. இப்போது இந்த அளவுக்கு விளைச்சிருக்கு பாருங்கள். செடி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இது பூராமே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். செடி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இதே வளர்ச்சி ஒரு ஆள் மட்டத்துக்கு வரும், ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலேயே வரும் வளர்ச்சி. இந்த பருத்தியை நான் சரியான முறையில் கவனிக்காமல் இருந்தாலும் கூட நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள். இந்த பருச்செடி எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். கேப் இந்த செடிக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் பருச்செடிக்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இன்னும் கிளைகள் நல்லா ஓடும், நல்லா காய்கள் நல்லா நிறையா பிடிக்கும். ஆனால் நான் இடையில 2 களை எடுக்கலை, உரம் வைக்கலை. உரம் வைக்காமலே இந்த அளவுக்கு பருத்தி பார்த்தீங்களா? நல்லா தெளிவாக தெரியுதா? இந்த அளவுக்கு பூராமே நல்லா வெடிச்சிருக்கு. பூராமே பாருங்கள், நல்லா வெடிச்சிருக்கு. இந்த பருத்தி பாருங்கள், இப்படி தான் பிடுங்கணும். பருத்தி ஒன்று நான் செல்லு கையில் வச்சுருக்கிறதுனால எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியல. பாருங்கள், பருத்தி இதான் சொல்ல. இதை அந்த கையில் செல்லு நான் பிடிச்சிருக்க கையில் பிடிச்சிக்கணும். இதை கையில் பார்த்தீங்களா? ஒரு சொலைக்கு எவ்வளோ பருத்தி இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் உங்களுக்கு நூல் தயார் பண்ணி உங்களுக்கு சட்டை, காட்டன் சட்டை, பியூர் காட்டன் சட்டை தயார் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாத நண்பர்கள் பார்த்துக்குங்க. பருத்தி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்துங்க, பருத்தி விவசாயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். பருத்தி எந்த டயத்தில் வேணாலும் போடலாம். என்னை சொன்னாங்க, பருத்தி மழை சீசன் முடிஞ்சு நீங்கள் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்படியெல்லாம் கிடையாது.
நான் வந்து போட்டு காட்டுறேன், போட்டு எடுத்து காட்டுறேன், மகசூல் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி போட்டேன். போட்டு இப்போ பார்த்தீங்களா எப்படி எந்த அளவுக்கு வெடிச்சிருக்குன்றதை நீங்களே லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பருத்தி வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னீங்கன்னா பருத்தி வந்து நல்ல காசு உங்களுக்கு வந்து. இப்போ வந்து விலை எவ்வளோ விலை போகுது அப்படின்னிங்கன்னா 60 ரூபா போயிட்டுருக்கு. 60 ரூபா 65 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. பருத்தியோட விலை வந்து ஒரு கிலோ வந்து 60 ரூபா 65 ரூபா போயிட்டுருக்கு. நல்ல விலை கிடச்சிச்சின்னா 100 ரூபா கூட போகும், 100 ரூபா 120 ரூபா கூட போகும். அந்த அளவு கிடச்சின்னா உங்களுக்கு நல்ல லாபம், எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும். இந்த 60 ரூபான்றதே வந்து ஓரளவுக்கு நல்ல லாபம் தான். உங்களுக்கு வந்து பருத்தி போடுங்க, பருத்தி வந்து விவசாயம் பண்ணுங்கள். பருத்தி வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு இது தான். உங்களுக்கு வந்து பருத்தி எப்படி போடுறது அப்படின்னு தெரியலைன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா நண்பர்களே? விவசாயத்தை பற்றி நான் வந்து எப்போயுமே வந்து லைவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து யாருமே வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்காங்க நம்மளோடதில். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து யாருமே வந்து விரும்ப மாட்டேறீங்க இவ்வளோ. ஏன்னா விவசாயத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுனால தான் வந்து நம்மளால் வந்து உயிர் வாழ முடியுது. சரிங்களா? உங்களுக்கும் நல்லா தெரியும், விவசாயிகள் இருக்கிறதுனால தான் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஆஃபீஸுக்கோ இல்லை ஒரு எங்கே வேணாலுமே வந்து நம்ம போக முடியுது. ஒரு சாப்பாடு இல்லாமல் நம்ம எங்கேனுமே போக முடியுமா? ஏன்னா எப்பயுமே வந்து சாப்பாடு இல்லாமல் எதுவும் நம்ம வந்து வாழ முடியுமா? ஸோ சாப்பாடு அரிசியை தயார் பண்ணுறது யார்? அது விவசாயி தானே. ஸோ எல்லாமே வந்து விவசாயத்துலேருந்து தான் வருது. நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே வந்து விவசாயத்துலேருந்து தான் வருது. ஸோ விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? சப்போர்ட் பண்ணவே மாட்டேறீங்க யாருமே வந்து. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம வந்து லைவாகவே போடுவோம். நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், நம்மளோட தோட்டத்தை வந்து பார்க்கலாம். சரிங்களா? மற்றவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னா, மற்றவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க, மற்றவங்களோடதெல்லாம் எடுத்து போடுவாங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து லைவாகவே நம்மளோடத வந்து எடுத்து போடுறோம். லைவாகவே பாருங்கள், லைவாகவே நம்ம போடுவோம். எல்லாமே லைவ் தான். நம்ம வந்து எதுவுமே இதில் பொய் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்மளோட திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அமைந்துள்ள கட்டக்குத்தன்பட்டின்ற ஒரு கிராமத்தில் தான் நான் இருக்கேன். சரிங்களா? நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆட்டோவும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பருத்தி வந்து வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போடலாம். சரிங்களா? பருத்தி விவசாயம் பண்ணுறவங்க நல்லா பண்ணுங்கள். விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு லாபம் தரலாம், லாபம் தரும்னா எந்தெந்த இதில் போட்டால் லாபம் தரும் அப்படின்ற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? பருத்தியை பற்றி கேட்குறதுனா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து பருத்தியை பற்றி நம்ம என்னென்னா நம்மளால் தெரிஞ்சது எல்லாமே சொல்லுவோம். அதே மாதிரி வந்து யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அமௌண்ட்டு தந்து நீங்கள் வந்து பணம் தந்து நீங்கள் விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். சரிங்களா? இதுவே வந்து நம்மளோட ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம வந்து பார்ப்பாங்க. சில பேர் பருத்தினா என்னான்னே தெரியாத மக்கள்லாம் இருக்காங்க. பருத்தி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது கூட தெரியாத மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிறட்டும். சரிங்களா? தெரிஞ்சவங்க எல்லா பேத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் நான் போடுற வீடியோ எல்லாமே வரணும் அப்படின்னாங்கன்னா பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்றதை நான் பார்க்க தான் போகிறேன். விவசாயம் அப்போ தான் அடுத்தடுத்த விவசாயம் நம்ம வந்து விவசாயத்தை பற்றி போடுறதுக்கும் நம்ம அடுத்தடுத்த தொழில் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நானும் கொஞ்சம் அடுத்தடுத்த விவசாயங்கள் வந்து நான் வந்து பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோவும் நானும் வந்து போடுவேன். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி நண்பா.